சூப்பர் ஸ்டாரோடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடிகர் தனுஷை காதலித்து 2004ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. அப்போது சாதாரண நடிகராக இருந்த தனுஷ் அதன் பின்பு அபராதமான வளர்ச்சியை அடைஞ்சார். இதற்கு காரணம் சூப்பர் ஸ்டாரின் மருமகன் என்ற அந்தஸ்தும் ஒரு புறம் இருந்தது. அதோடு தனுஷ் சினிமாவில் தன்னுடைய கடின உழைப்பை போட்டு கோலிவுட் மட்டுமின்றி மற்ற மொழிகளிலும் பட்டையை கிளப்பிட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த 2002ஆம் ஆண்டு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் தங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக இருவரும் பிரிந்து விட்டதா தங்களது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. இதனால் ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தாங்க. மேலும் இவர்கள் இருவரையும் மீண்டும் சேர்த்து வைக்கும் முயற்சியில் இரு குடும்பங்களும் ஈடுபட்ட போது எந்த பலனும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனையில் அவர்களோட 2 மகன்கள் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க, என் நிம்மதி போய்துவிடும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறியிருக்காரு. ஆனாலும் இப்போது விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் மனு தாக்கல் செய்திருக்காங்க. தங்களின் திருமணம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணை விரைவிலே வர இருக்கு. இருவரும் தங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்துட்டு வராங்க. ஆகையால் இவர்களின் விவாகரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது என எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் இத்தனை நாள் எப்படியும் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் இணைந்து விடுவாங்க என்று எதிர்பார்த்த ரஜினி குடும்பம் மற்றும் தனுஷ் ரசிகர்களுக்கு இது ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. ரஜினிகாந்த் இதை கேட்டு ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. அதாவது எப்படியாச்சும் நம்ம பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணிடலாம், தனுஷ் அவருடைய வாழ்க்கையும் சரி பண்ணிடலாம், தன்னுடைய பேர பசங்களை யார் இனி காப்பாற்றுவாங்க, காப்பாற்றுறதுக்கு நம்ம இருந்தாலும் அப்பா அம்மா சேர்ந்து இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும், நாளை அந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மரியாதை இருக்கும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் விரும்பியிருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட டைவர்ஸ் கேஸை அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. இதனால் கூடிய விரைவிலே இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கிடைக்க போகுது. இதனால் ரஜினிகாந்த் மனசு உடைஞ்சு போயிட்டார். இதனாலே அவர் படத்தில் தொடர்ந்து நடிப்பாரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி தான். இனி யாருக்காக நான் வாழணும், என்னோடய பேர பிள்ளைங்க இந்த மாதிரி நிலைமை ஆகுதே, என்னுடைய பொண்ணுக்கும் இந்த நிலைமை வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ரொம்பவே கவலைப்பட்டு பேசியிருக்காரு. இதை கேட்ட ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. தனுஷ் மேலே மிக பெரும் கோபத்திலையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேலே ரொம்ப கோபத்திலையும் இருக்காங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நிலைமையை புரிஞ்சிக்க முடியுதா? ஒரு கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.